திருக்குர்ஆனில் எறும்புகள் பேசுவதை பற்றியும் அறிவியல் விளக்கமும். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய விஞ்ஞானம் சொல்கிறது, மனிதனைப் போல் செயல்களில் ஒற்றுமையுடைய ஒரே உயிரினம் எறும்புகளாகும். அதற்கான காரணம், மனிதர்கள் எவ்வாறு இறந்த மனிதனின் உடலை மண்ணில் புதைப்பார்களோ, எறும்புகளும் அதேபோல் இறந்த எறும்புகளை புதைக்கின்றனர். மனிதர்களைப் போலவே எறும்புகளில் மேற்பார்வையாளர்கள், மேலாளர்கள், வேலையாட்கள் போன்ற அமைப்புகள் உள்ளன. எறும்புகள் தகவல் பரிமாற்றம் செய்கின்றன. அவை அடிக்கடி சந்தித்தும் கொள்கின்றன. எறும்புகள் சந்தை பகுதிகளை கொண்டுள்ளன. அவற்றில் பொருட்கள் பரிமாறிக் கொள்கின்றன. மழை காலங்களில் சேமித்து வைத்த தானியங்கள் நனைந்துவிட்டால் அந்த தானியங்களை சூரிய ஒளியில் உலர வைக்கின்றனர். ஆனால் இது 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே எறும்புகள் பேசுவதை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான். இறுதியாக அவர்கள் எறும்பு வசிக்கும் ஒரு ஓடையின் சமீபமாக வந்தபொழுது அவற்றில் ஒரு எறும்பு மற்ற எறும்புகளிடம், எறும்புகளே, நீங்கள் உங்கள் புற்றுக்களுக்குள் நுழைந்து கொள்ளுங்கள். சுலைமானும் அவருடைய படையினரும் உங்களை பற்றி உணராது, உங்களை திண்ணமாக மிதித்துவிட வேண்டாம் என்று கூறியுள்ளது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.